ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பெரிய கனவுகளை காண்கிறீர்கள். கடினமாக உழைத்து ஆனால் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைகிறதே கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் புத்திசாலி இல்லை என்பதற்காகவோ நீங்கள் திறமை இல்லை என்பதற்காகவோ அல்ல, ஆனால் நீங்கள் தொடர்ந்து மறந்து போவதால். வெறுப்பாக தெரிகிறதா? ரவி என்ற பையனுக்கும் இதுதான் நடந்தது. இப்படிதான் போராடி கொண்டிருந்தான். ரவி கனவுகள் நிறைந்த ஒரு பையன். அவன் வெற்றி பெற விரும்பினான், தன் வாழ்க்கையை சிறப்பாக்க விரும்பினான். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. அவன் எப்போதும் மறந்து விட்டான். அவன் தன் பணிகளை மறந்து விட்டான், தன் காலக்கெடுவை மறந்து விட்டான், முக்கியமான பணிகளை மறந்து விட்டான். அதனால்தான் அவன் தோல்வி அடைந்தான். மீண்டும் மீண்டும் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் அவன் மனதில் இருந்து ஏதோ ஒன்று நழுவியது. ஒரு நாள் இன்னொரு தோல்விக்கு பிறகு நம்பிக்கையற்றவனாக உணர்ந்த அவன் ஒரு பெரிய ஆல்மரத்தின் கீழ் அமர்ந்தான். அந்த வழியாக சென்ற ஒரு வயதான துறவி அவனது துக்கத்தை கண்டு நின்றார். ஏன் இவ்வளவு தொலைந்து போனீர்கள் என்று துறவி ரவியிடம் கேட்டார். கனத்த இதயத்துடன் ரவி பதிலளித்தான். நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன், ஆனால் நான் எப்போதும் முக்கியமான விஷயங்களை மறந்து விடுகிறேன். அதனால்தான் நான் தொடர்ந்து தோல்வி அடைகிறேன். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. துறவி சிரித்துக்கொண்டே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றார். ஒரு காலத்தில் ஒரு விவசாயி தனது எருதை எங்கே கட்டினார் என்பதை மறந்து கொண்டே இருந்தார். தினமும் காலையில் அதை தேடி மணிக்கணக்கில் வீணடித்தார். ஒரு நாள் ஒரு ஞானி அவரிடம் கூறினார், எருதின் கழுத்தில் ஒரு சிறிய மணியை கட்டுங்கள். அது நகரும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மணியை கேட்டு நினைவில் கொள்வீர்கள். பின்னர் துறவி ரவியை பார்த்து, உன் மனம் அந்த விவசாயியை போன்றது. உன் எண்ணங்களுக்கு ஒரு மணியை கட்ட வேண்டும். நான் அதை எப்படி செய்வது? ரவி ஆர்வத்துடன் கேட்டார். துறவி அவருக்கு ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த நுட்பத்தை கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் போது அதை அவர் எழுதி 3 முறை சத்தமாக சொல்ல வேண்டும். இது அவரது மனதில் ஒரு மணி அடிப்பது போல அவரது நினைவில் பதிந்துவிடும். ரவி இந்த நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கினார். அவர் தனது பணிகளை எழுதினார். அவர் அவற்றை திரும்ப திரும்ப சொன்னார். அவர் நினைவூட்டல்களை அமைத்தார். மெதுவாக விஷயங்கள் மாறத் தொடங்கின. அவர் மறப்பதை நிறுத்தினார். அவர் வெற்றி பெற தொடங்கினார். முதல் முறையாக அவரது கடின உழைப்பு பலனளித்தது. அவர் இனி மறந்து போகும் சிறுவன் அல்ல, அவர் தனது மனதை வென்ற சிறுவன். சரி, உங்க மணி என்ன? இன்றே உங்க வாழ்க்கையை மாற்ற என்ன சின்ன பழக்கத்தை தொடங்கலாம்? கீழே கமெண்ட் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த பாடங்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது கடின உழைப்பு மட்டுமல்ல, புத்திசாலித்தனமாக வேலை செய்வது. இன்றே உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.